வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை இரவில் ஓர் மரணம். இது நான் எழுதின முற்றிலும் கற்பனையான துப்பறியும் கதை. வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். சாப்டர் 1. அன்றைய பொழுது இப்படி பரபரப்பாக விடியும் என்று யாரும் நினைக்கவில்லை. நகரத்தின் அமைதியை குலைக்கும் அந்த துயர செய்தியை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். எல்லா டிவி சேனல்களிலும் சோசியல் மீடியாக்களிலும் அந்த செய்திதான் பிரேக்கிங் நியூஸாக ஸ்பிளாஷ் ஆகி கொண்டு இருந்தது. ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி அவரது வீட்டில் இறந்து கிடந்தார். இது ஒரு தற்கொலை எனவும் தவறான தண்டனை வழங்கியதால் ஏற்பட்ட குற்ற உணர்ச்சியே இதற்கு காரணம் எனவும் தெரிய வந்துள்ளது. இதுதான் அந்த பிரேக்கிங் நியூஸ். காவியா அப்பொழுதுதான் கண் விழித்தாள். அரை தூக்கத்தில் இருந்தாள். எழுந்து ஃப்ரெஷ் ஆகிவிட்டு காஃபி குடிக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது அவளது போனில் பிரேக்கிங் நியூஸ் அலர்ட் நோட்டிபிகேஷன் சவுண்ட் வந்து கொண்டே இருந்தது. காஃபியை குடித்துக்கொண்டே போனை எடுத்து பார்த்தாள். பிரேக்கிங் நியூஸை பார்த்து திகைத்து நின்றாள். அவள் கண்கள் படபடத்தது. அந்த செய்தியை அவளால் நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. மீண்டும் அந்த பிரேக்கிங் நியூஸை படித்தாள். ஜஸ்டிஸ் கிருஷ்ணமூர்த்தி என்று அவளையும் அறியாமல் அவள் வாய் முணுமுணுத்தது. ஜஸ்டிஸ் கிருஷ்ணமூர்த்தி இறந்துவிட்டார் என்ற செய்தி அவள் இதயத்தில் பேரிடியாய் இறங்கியது. முதலில் சட்டக் கல்லூரியில் காவியா படித்து கொண்டிருக்கும் பொழுது அவளின் திறமையை முதலில் அங்கீகரித்தவர் அவர்தான். நேரம் காலம் பார்க்காமல் அவளுக்கு எல்லா உதவியும் செய்வார். அவளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்தார். வழக்கறிஞர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று அவளுக்கு கற்றுக் கொடுத்த ஆசானும் அவர்தான். உடனே வேகமாக காவியா டிவியை ஆன் செய்தாள். சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருந்து கடந்த ஆண்டு ஓய்வு பெற்ற நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி இன்று காலை அவரது மயிலாப்பூர் இல்லத்தில் இறந்து கிடந்தார். அவரது ரைட்டிங் டேபிளில் டைப் செய்யப்பட்ட ஒரு பேப்பர் இருந்தது. அதில் 2017 ஆண்டு நடைபெற்ற இரட்டை கொலை வழக்கில் பாலா என்பவரை குற்றவாளி என்று தீர்மானித்து அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கிவிட்டேன். இது முற்றிலும் தவறான தீர்ப்பு. அந்த குற்ற உணர்ச்சி என் மனசாட்சியை கேள்வி கேட்டு ரணமாக்கி கொண்டு இருக்கிறது. என்னால் குற்ற உணர்ச்சியோடு இனி வாழ முடியாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்று நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி இறந்த செய்தியை ஒரு தொகுப்பாளர் டிவியில் சோகமாக சொல்லிக் கொண்டிருந்தார். இதனை பார்த்து அதிர்ச்சியில் பிரமித்து போயிருந்தாள் காவியா. நோ, தட்ஸ் இம்பாசிபிள் என்று அவளையும் அறியாமல் சத்தமாக சொன்னாள். அப்பொழுது அவளது வீட்டு டெலிபோன் ஒலித்தது. காவியா அதிர்ச்சியில் இருந்து மீண்டு சுய உணர்வு பெற்றாள். போனை அட்டன் செய்தாள். ஹலோ, காவ்யா ஸ்பீக்கிங். ஹூ இஸ் திஸ்? காவ்யா, நான் அஞ்சலி. சொல்லு அஞ்சலி, என்ன விஷயம்? நீ நியூஸ் பாத்தியா? இப்பதான் பார்த்தேன். எனக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. என்னால எதையும் நம்ப முடியல. என்னாலையும் தான் நம்ப முடியல. கிருஷ்ணமூர்த்தி சாரு தவறான தீர்ப்பு கண்டிப்பா கொடுத்திருக்க மாட்டாரு. இப்படி சாவுற அளவுக்கு அவரு கோழையும் இல்ல. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. அதே சந்தேகம்தான் எனக்கும். சரி, இப்போ நீ எங்க இருக்க? நான் காலையிலேயே கிளம்பி ஆபீஸ் வந்துட்டேன். நைட்டு ஒரு கேஸ் விஷயமா நீ ரொம்ப நேரம் ஒர்க் பண்ண. அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு நான் முன்னாடியே கிளம்பி நம்ம ஆபீஸ்க்கு வந்துட்டேன். ஓகே, நான் கிளம்பி உடனே ஆபீஸுக்கு வரேன். சீக்கிரம் வா, நாம பேச வேண்டியது நிறைய இருக்கு என்று அஞ்சலி சொல்லிவிட்டு போனை வைத்தாள். காவியா போனை வைத்துவிட்டு மீதமிருந்த ஆறிப்போன காப்பியை மடக்கென்று ஒரே வாயில் குடித்துவிட்டு குளிக்க சென்றாள். வேகமாக கிளம்பி ஆபீஸ் நோக்கி சென்றாள். காவியா அஞ்சலியின் கனவுதான் அவர்களின் அந்த லா ஃபர்ம். அவர்கள் அதை உருவாக்கப்பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்லை. அந்த லா ஃபர்ம் நோக்கிதான் காவியா சென்று கொண்டிருந்தாள். சரியாக 1 மணி நேரத்தில் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தாள் காவியா. அவர்களின் கேபினில் அஞ்சலி உட்கார்ந்திருந்தாள். அவள் முன் அவர்களின் லேப்டாப் இருந்தது. அதில் ஒரு வீடியோ மிகவும் வைரலாக போய்கொண்டிருந்தது. காவியா லேப்டாப் முன் சென்று நின்றாள். அந்த வீடியோவில் நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி பேசிக் கொண்டிருந்தார். 2017
நான் ஒரு மிகப்பெரிய தவறை செய்துவிட்டேன். பொய்யான ஆதாரங்கள் என தெரிந்தும் நான் அமைதியாக இருந்து விட்டேன். அதனால் தீர்ப்பு திசை மாறியது. அப்பாவியான பாலா குற்றவாளியானான். அவனுக்கு நான் ஆயுள் தண்டனை வழங்கினேன். சட்டத்திற்கு உண்மையாக இருக்க என்னால் முடியவில்லை. அதனால் என் மனசாட்சி தினமும் என்னை கேள்வி கேட்டு சித்திரவதைப்படுத்துகிறது. இதே குற்ற உணர்வோடு என்னால் நிம்மதியாக வாழ முடியாது என்று நிதானமாக, தெளிவாக, அமைதியாக, துல்லியமாக அவர் சொல்லி முடித்தார். அதோடு வீடியோ முடிவடைந்தது. இதனை பார்த்ததும் காவியாவின் முதுகுத்தண்டில் ஏதோ ஒரு குளிர்ச்சியான பொருள் ஊர்ந்து செல்வது போல் இருந்தது. இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு உணர்வு. இது கண்டிப்பா அவர் கிடையாது. இந்த வீடியோல இருக்கிறது ஜஸ்டிஸ் கிருஷ்ணமூர்த்தி இல்ல என்று மெதுவாக முணுமுணுத்தாள். அஞ்சலி அவள் பக்கம் திரும்பினாள். லேப்டாப்பை அவள் பக்கம் நகர்த்தி வைத்துவிட்டு கேட்டாள், அப்போ இது ஒரிஜினல் வீடியோ இல்லைன்னு சொல்றியா? இது டூப்ளிகேட் வீடியோவான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா என்னால ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்ல முடியும். கிருஷ்ணமூர்த்தி சார் இப்படி நிதானமா, தெளிவா, அமைதியா, அதுவும் கேமரா முன்னாடி பேச மாட்டாரு. யாரோ அவரை கட்டாயப்படுத்தி இயக்குற மாதிரி இருக்கு என்று காவியா சொன்னதும் அஞ்சலி நாற்காலியில் சாய்ந்து நன்றாக உட்கார்ந்து கைகளை கட்டிக்கொண்டாள். பின் காவியாவை பார்த்து சொன்னாள், கண்டிப்பா இதுல வேற என்னவோ இருக்கு. அந்த கடிதமும் கையால எழுதப்படல, டைப் பண்ணிருக்கு. அதுல அவரோட கையெழுத்தும் இல்ல. காலையில போலீஸ் விசாரிக்க போயிருக்காங்க. அங்க ஸ்பாட்ல அவங்களுக்கு கைரேகை எதுவும் கிடைக்கலைன்னு நமக்கு தகவல் வந்திருக்கு என்று அஞ்சலி சொன்னதை கேட்டதும் காவியாவின் கண்கள் குழப்பத்தில் சுருங்கியது. அஞ்சலியை பார்த்து கேட்டாள், யாராவது கையெழுத்து போடாம இப்படி ஒரு கடிதம் எழுதி வைப்பாங்களா? அதுவும் ஒரு நீதிபதி அப்படி செய்வாரா? கரெக்ட் காவியா, எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். சரி, இந்த கேஸ் பத்தி வேற என்னென்ன தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு? அவர் வீட்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்ததுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா புரியுது. அவர் சரியா ராத்திரி 10:05க்கு வீட்டுக்குள்ள போயிருக்காரு. அதுக்கு பிறகு அவர் வெளியில வரவே இல்ல. ஓ, இந்த நியூஸ் முதல்ல எப்போ டெலிகாஸ்ட் ஆச்சு? அதிகாலை 2 மணிக்கு என்று அஞ்சலி சொன்னதும், அப்போ அவரைத் தவிர அவரோட வீட்டுக்குள்ள வேற யாரோ இருந்திருக்காங்க என்று ஆள்காட்டி விரலை வைத்து புருவத்தை தேய்த்து கொண்டே சொன்னாள் காவியா. எக்ஸாக்ட்லி, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். அந்த நபர் தான் கிருஷ்ணமூர்த்தி சார் எழுதின மாதிரி அந்த கடிதத்தை டைப் பண்ணி வச்சிருக்கணும். அல்லது அந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கணும். அல்லது ரெண்டையும் பண்ணியிருக்கணும் என்று அஞ்சலி சொன்னதும் காவியா நிதானமாக அங்கிருந்த நாற்காலியில் உட்கார்ந்தாள். ஒரு நீண்ட பெருமூச்சோடு கண்களை மெதுவாக மூடி ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபட்டாள். அப்பொழுது நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி ஒரு முறை அவளிடம் சொன்ன ஒரு விஷயம் மீண்டும் அவள் காதில் எதிரொலித்தது. எப்பவுமே உண்மை வெளிப்படையா தெரியாது. அது மறைஞ்சிருக்கும். யாருமே போக நினைக்காத, யாருக்குமே தோணாத இடத்துலதான் உண்மை ஒளிஞ்சிருக்கும். நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும் என்று அவர் சொன்ன வார்த்தைகள் அவள் காதில் எதிரொலித்து அவள் ஆன்மாவை தட்டியது. நீதிக்கே நீதி கிடைக்காமல் போனால் நீ நீதி படித்து என்ன பலன்? உனது குருவின் மரணத்திற்கு காரணமானவர்களை கண்டுபிடித்து உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டியது உனது கடமை என்று அவளின் உள்ளம் அவளிடம் சொன்னது. சாப்டர் 2. மறுநாள் காலை மழை வருவதற்கு அறிகுறியாக வானம் மேகமூட்டத்தோடு காணப்பட்டது. குளிர்காற்று மர இலைகளோடு பேசி சலசலத்து கொண்டு இருந்தது. அஞ்சலியும் காவியாவும் கிரைம் பிரான்ச்சிற்கு சென்றார்கள். காவியாவின் கையில் ஒரு திக் ஃபைல் இருந்தது. உள்ளே இன்ஸ்பெக்டர் ராஜன் அவரது இருக்கையில் அமர்ந்து அன்றைய கேஸ் ஃபைலை படித்து கொண்டு இருந்தார். காவியா அஞ்சலியின் காலடி ஓசை கேட்டதும் தலையை நிமிர்த்தி பார்த்தார். அட்வொகேட்ஸ் என்று சொல்லிவிட்டு அவர்களை வரவேற்பது போல் தலையசைத்தார். காவியாவும் அஞ்சலியும் அவரின் எதிரில் போய் நின்றார்கள். ராஜன் கேட்டார், ஜட்ஜு கிருஷ்ணமூர்த்தி சார் கேஸ் விஷயமா வந்திருக்கீங்களா? ஆமா, சொல்லுங்க, என்ன விஷயம்? எங்களுக்கு ஜட்ஜு கிருஷ்ணமூர்த்தி சாரோட கேஸ் ஃபைல் அப்புறம் அவரோட சூசைட் நோட்டு வேணும் என்று காவியா சொன்னதும் ராஜன் புருவத்தை உயர்த்தினார். பின் அவர்களை பார்த்து சொன்னார், அந்த கேஸ் ஃபைல் உங்களுக்கு எதுக்கு? எல்லாம் வெளிப்படையா இருக்கு. இட் இஸ் அ கிளியர் சூசைட். மேட்டர் க்ளோஸ்ட். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு. நீதிபதியோட வாக்குமூலம், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு எல்லாத்தையும் கோர்ட்டு ஏத்துக்கிடுச்சு. இதுல விசாரிக்க ஒண்ணுமே இல்லையே.
என்று ராஜன் சொன்னதும் அஞ்சலி கொஞ்சம் முன்னோக்கி வந்தாள். ராஜனை பார்த்து சொன்னாள், எங்களுக்கு ஜட்ஜ் கிருஷ்ணமூர்த்தி சார் ரொம்ப வேண்டப்பட்டவர். As per section 91 of the CRPC, we can request a copy of any document if we believe it hold evidence critical to a miscarriage of justice. இல்ல நாங்க அதிகாரப்பூர்வமா ஃபைல் பண்ணட்டுமா என்ற அஞ்சலி கேட்டதும் ராஜன் அவர்களை இமைக்காமல் பார்த்தார். பின் பெருமூச்சு விட்டார். அவர்களை பார்த்து சொன்னார், ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. இருந்தாலும் நீங்க கேட்டதால அந்த ஃபைல உங்ககிட்ட கொடுக்க சொல்றேன். ஆனா உங்களுடைய தேவையில்லாத இந்த கற்பனை சந்தேகங்களுக்கெல்லாம் நான் துணை நிக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டு ஒரு கான்ஸ்டபிளை அழைத்தார். அவரிடம் விஷயத்தை சொன்னார். பின் அந்த கான்ஸ்டபிள் உள்ளே சென்று ஒரு ஃபைலை எடுத்து வந்தார். அதனை இன்ஸ்பெக்டரிடம் கொடுத்துவிட்டு சென்றார். அதனை வாங்கி கொண்டு காவ்யா அஞ்சலியை பார்த்தார் ராஜன். பின் சொன்னார், இதோ நீங்க கேட்ட டீடைல்ஸ், இதுக்கான காப்பி எங்க கிட்ட இல்ல, அதனால நீங்க இதை இங்கேயே படிக்கலாம் என்று ராஜன் சொல்லிவிட்டு அந்த ஃபைலை நீட்டினார். அதனை வாங்கி கொண்டு டேபிளில் விரித்து வைத்து நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு காவ்யாவும் அஞ்சலியும் படிக்க ஆரம்பித்தார்கள். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். டைம் ஆஃப் டெத் தோராயமாக இரவு 11:30 மணி. காஸ் ஆஃப் டெத் சைனடு சாப்பிட்டதால். நோட் ரெக்கவர்ட் ஒரு டைப் செய்யப்பட்ட கடிதம், ஆனால் கையெழுத்து இல்லை. சீன் ஜட்ஜ் கிருஷ்ணமூர்த்தி அவருடைய நாற்காலியில் நிமிர்ந்து உட்கார்ந்தபடி இறந்து கிடந்தார் என்று காவ்யா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை படித்து கொண்டிருந்தாள். ஆனால் அஞ்சலியின் கண்கள் அந்த ஃபைலில் வேறு ஒன்றை பார்த்து அப்படியே நிலைக்குத்தி நின்றது. அது அந்த ஃபைலில் இருக்கும் ஃபாரன்சிக் டைமிங். காவ்யாவின் காலை லேசாக இடித்தாள் அஞ்சலி. காவ்யா திரும்பி அஞ்சலியை பார்த்தாள். லுக் அட் திஸ் என்று ஃபைலில் ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி மெதுவாக சொன்னாள். அஞ்சலி சொன்ன இடத்தை காவ்யா பார்த்தாள். பிரிண்டர் லாகின் 1:12 AM. செக்யூரிட்டி லாக் நோ என்ட்ரிஸ் ஆஃப்டர் 10:05 PM என்பதை பார்த்ததும் காவ்யாவின் முகம் வெளிரி போனது. கிருஷ்ணமூர்த்தி சார் 11:30 மணிக்குள்ள இறந்துட்டாரு. ஆனா பிரிண்டர் லாகின் ஆனது காலையில 1 மணிக்கு அப்புறம். அப்படின்னா அவர் இறந்து 1.5 மணி நேரத்துக்கு பிறகுதான் அந்த கடிதத்தை டைப் பண்ணி இத தற்கொலை மாதிரி மாத்திருக்காங்க என்று காவ்யாவும் அஞ்சலியும் புரிந்து கொண்டார்கள். காவ்யா அஞ்சலியை பார்த்தாள். அஞ்சலி மெதுவாக தலையசைத்தாள். பின் காவ்யாவின் காதருகே சென்று மெதுவாக கேட்டாள், அதாவது கிருஷ்ணமூர்த்தி சார் இறந்த பிறகு யாரோ அங்க வந்திருக்காங்க, அவங்க தான் இதை டைப் பண்ணிருக்காங்க என்று காவ்யா சொன்னதும் அஞ்சலி அவளை பார்த்தாள். இருவரும் பார்வையால் பேசிக்கொண்டார்கள். அவர்களின் சந்தேகம் உண்மையானது. பின் அஞ்சலி அந்த ஃபைலின் அடுத்த பக்கத்தை புரட்டினாள். அதில் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் இருந்தது. அந்த டைப் செய்யப்பட்ட கடிதத்தில் யாருடைய கைரேகையும் இல்லை. ஏன் நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி சாருடைய கைரேகை கூட அதில் இல்லை என்று அந்த ஃபைலில் உள்ள ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் இருந்தது. அதனை படித்ததும் அஞ்சலியின் காது அருகே மெதுவாக சொன்னாள் காவ்யா, தட்ஸ் நாட் சூசைட், இது ஒரு திட்டமிட்ட சதி என்றாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் அங்கிருந்து கிளம்பி அவர்கள் ஆபீஸ் நோக்கி வந்தார்கள். அலுவலகத்திற்கு வந்ததும் காவ்யா லேப்டாப்பை ஆன் செய்தாள். நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி சாரின் சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸை பார்த்தாள். 5 நாட்களுக்கு முன்புதான் ஒரு சட்டக் கல்லூரியில் அவர் உரையாற்றினார். அந்த வீடியோ பதிவைத்தான் அவர் கடைசியாக பதிவிட்டிருந்தார். அந்த உரையில் அவர் பேசிய பேச்சுக்கள் அனைத்தும் தன்னம்பிக்கை பற்றி இருந்தது. அமைதியாக நிதானமாக பேசியிருந்தார். அவர் முகத்திலோ பேச்சிலோ எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் தெரியவில்லை. அங்கு அஞ்சலி அவளின் அறையில் அவர்களின் சோசியல் மீடியா பேஜில் இன்றைக்கான போஸ்டை பதிவிட்ட பிறகு வெளியில் வந்தாள். காவ்யாவுடன் உட்கார்ந்து நீதிபதி கிருஷ்ணமூர்த்தியின் வீடியோவை பார்த்தாள். அப்பொழுது ஒரு இடத்தில் கிளிக் செய்து வீடியோவை ஸ்டாப் செய்துவிட்டு சொன்னாள், பாரு காவ்யா, அவரு எத்திக்ஸ் பத்தி பேசியிருக்காரு, அவரோட தீர்ப்புகளை பத்தி அவர் பெருமையா பேசியிருக்காரு என்று சொல்லிவிட்டு மீண்டும் வீடியோவை பிளே செய்தாள். அதில் நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி பேசிக்கொண்டிருந்தார்.
ஒரு நீதிபதி ஒவ்வொரு ராத்திரியும் நிம்மதியா தூங்கணும்னா அவர் சரியான தீர்ப்ப வழங்கியிருக்கணும். நான் சரியான தீர்ப்ப சொன்னதாலதான் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் நிம்மதியா தூங்குறேன். அப்படி ஒருவேளை என்னையும் அறியாம நான் தப்பு செஞ்சிருந்தா கண்டிப்பா நான் அதை சரி பண்ண போராடுவேன். ஒரு நாளும் பயந்து ஓடமாட்டேன் என்று நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி சட்டக்கல்லூரி மாணவர்கள் முன்பு பேசிக்கொண்டிருந்தார். இதனை பார்த்ததும் காவ்யா சொன்னாள், இதுதான் நம்ம கிருஷ்ணமூர்த்தி சார். கரெக்ட் காவ்யா. இப்படி பேசினவரு ஒரு நாள் ராத்திரியில மாறிட்டாரா அல்லது அவரை யாரோ மாற வச்சிருக்காங்களா? அதுதான் எனக்கு ஒன்னும் புரியல. ஆனா நீ ஒரு விஷயத்த கவனிச்சியா? அப்படி நான் தவறு செஞ்சிருந்தா நானே அதை சரி பண்ண போராடுவேன். பயந்து பின்வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அதுக்கு என்ன? உனக்கு அப்பப்போ மூளை வேலை செய்ய மாட்டேங்குது அஞ்சலி. அது ஒண்ணும் இல்ல காவியா, பசி மயக்கம் அதான் என்று அஞ்சலி சொன்னதும் காவியா முறைத்து கொண்டே சொன்னாள். இப்பதான் வர வழியில மூக்கு பிடிக்க பிரியாணி சாப்பிட்ட, அப்புறம் என்ன பசி மயக்கம்? ஓ சாரி காவியா, ஸ்லிப் ஆஃப் த டங், உண்ட மயக்கம் என்று அஞ்சலி சொன்னதும் காவியா முறைத்தாள். அஞ்சலி சொன்னாள், சரி சரி, கோவப்படாத, விஷயத்துக்கு வா. அப்படி நான் தவறு செஞ்சிருந்தா நான் அதை சரி பண்ண போராடுவேன். பயந்து பின்வாங்க மாட்டேன்னு கிருஷ்ணமூர்த்தி சார் சொல்லியிருக்காரு. அப்படின்னா பாலாவோட கேஸ் விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அதை சரி பண்ண அவர் கேஸ ரீஓபன் பண்ண திட்டமிட்டிருக்கலாம். அல்லது அந்த கேஸ் சம்பந்தமா புதிய ஆதாரம் ஏதாவது கிடைச்சிருக்கலாம். அதனால அந்த ஆதாரம் வெளியில வரக்கூடாது. அல்லது அந்த கேஸ் மறுபடியும் ரீஓபன் ஆகக்கூடாதுன்னு யாரோ இப்படி பண்ணிருக்காங்க என்று காவியா சொன்னதும் அஞ்சலிக்கு கேஸின் தீவிரம் புரிந்தது. பின் சொன்னாள், ஸ்டார்டிங்ல இருந்தே இது தற்கொலை இல்லைன்னு நமக்கு தோணுச்சு. இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எஸ் அஞ்சலி, இது ஒரு திட்டமிட்ட கொலை. ஆனா ஒரு டீப் ஃபேக் வீடியோ, ஒரு ஃபேக் சூசைடு நோட்டை வச்சு கேஸ அவங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்டாங்க. சோ கொலையாளி ஒரு சாதாரண தனிநபர் இல்ல, பணம் செல்வாக்கு படைச்ச டெக்னாலஜி தெரிஞ்ச ஒரு ஆளு. எக்ஸாக்ட்லி. கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு தெரிஞ்ச உண்மை என்னைக்கும் வெளியில வரக்கூடாதுன்னு அந்த செல்வந்தர் நினைக்கிறாரு. அதோட விளைவுதான் இது. ஓ, கிருஷ்ணமூர்த்தி சார் இல்லைன்னா உண்மை வெளியில வராதா? நீருக்குள்ள பந்த அமுக்கி அமுக்கி வச்சாலும் அது பீறிட்டு மேல வரும். அது மாதிரிதான் உண்மையும். என்னதான் மூடி வச்சாலும் ஒரு நாள் வெடிச்சு வெளியில வரும். ரைட். அந்த வேலையத்தான் நாம பார்க்க போறோம். இனிமே கிருஷ்ணமூர்த்தி சார் சார்பா அந்த உண்மைய நாம வெளியில கொண்டு வர போறோம் என்று காவியா சொன்னதும் அஞ்சலி டபுள் ஓகே என்பது போல் 2 கையிலும் தம்சப்பை காட்டினாள். சாப்டர் 3. ஜட்ஜு கிருஷ்ணமூர்த்தி இறந்து 3 நாட்கள் ஆகிவிட்டது. பரபரப்பு குறைந்து மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டு இருந்தார்கள். ஆனால் காவியா அஞ்சலியால் அவ்வளவு எளிதாக அதனை கடந்து வர முடியவில்லை. அந்த வழக்கில் வெற்றி பெற்று நீதிபதி கிருஷ்ணமூர்த்திக்கு நீதி வாங்கி கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் இந்த வழக்கின் அடி விளிம்பு வரை செல்ல வேண்டும். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவர்களுக்கு தேவைப்பட்டது. அதனை பற்றி இருவரும் தீவிரமாக சிந்தித்துக் கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது டிவியில் ஸ்பிளாஷ் ஆன பிரேக்கிங் நியூஸ் அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி எழுதிய கடிதத்தையும் அவரின் வீடியோ பதிவையும் அடிப்படையாக வைத்து 2017 ஆண்டு இரட்டை கொலை வழக்கில் குற்றவாளி என்று கருதி ஆயுள் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பாலாவை நீதிமன்றம் குற்றவாளி அல்ல என்று சொல்லி விடுதலை செய்துள்ளது. இதுதான் அந்த ஸ்பிளாஷ் நியூஸ். இதனை பார்த்ததும் காவியாவுக்கும் அஞ்சலிக்கும் வியப்பாக இருந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் அந்த இரட்டை கொலை வழக்கு ஃபைலை படித்தார்கள். 2017 ஆண்டு ஒரு கொடூரமான இரட்டை கொலை வழக்கில் பாலா என்பவரை நீதிமன்றம் குற்றவாளி என்று தீர்ப்பளித்து ஆயுள் தண்டனை வழங்கியுள்ளது. பல்லாவரம் பகுதியை சேர்ந்த ஒரு மளிகை கடைக்காரரும் அவரது மனைவியும் அவர்களது வீட்டில் வெட்டி கொல்லப்பட்டனர். கட்டுமான தொழிலாளியான பாலா அவரது வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட இரத்தக்கரை படிந்த சட்டை மற்றும் காணாமல் போன தங்கச் சங்கிலியின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார். வழக்கு விரைவாக கையாளப்பட்டது. 1 வருடத்திற்குள் விசாரணை முடிந்தது. தண்டனை ஆயுள் தண்டனை. இதுதான் அந்த வழக்கின் சாராம்சம். இதனை படித்து முடித்ததும் அஞ்சலி லேப்டாப்பை ஆன் செய்தாள். அதில் இருந்து மேலும் அந்த வழக்கு பற்றிய தகவல்களை எடுத்தாள். பின் காவியாவை பார்த்து சொன்னாள்,
பாலாவுக்கு தண்டனை கிடைக்க 3 முக்கிய சாட்சிகள் இருந்திருக்கு. ஒண்ணு, அந்த மளிகை கடைக்காரரோட சட்டை பாலா வீட்ல இருந்திருக்கு. அடுத்து, மளிகை கடைக்காரர் வீட்ல திருட்டு போன நகைங்க பாலா வீட்ல இருந்திருக்கு. மூணாவது, சம்பவம் நடந்த அன்னைக்கு பாலா அந்த மளிகை கடைக்காரர் வீட்டுக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருந்தத பார்த்ததா சொன்ன பக்கத்து வீட்டுக்காரரோட சாட்சி என்று அஞ்சலி சொன்னதும் காவியா புருவத்தை உயர்த்தினாள். அஞ்சலியை பார்த்து கேட்டாள், அப்போ சிசிடிவி கன்ஃபெஷன் எதுவும் இல்லாம சூழ்நிலை ஆதாரம் மட்டும் இருந்தா போதும், யார வேணாலும் குற்றவாளி ஆக்கிரலாம். அப்படின்னா இந்த மாதிரி வழக்குகளை உருவாக்குறதும் ஈஸி, ஜெயிக்கிறதும் ஈஸி. கரெக்ட் காவியா? அப்படின்னா யாரோ போலியா இந்த மாதிரி ஆதாரங்களை உருவாக்கி பாலாவை குற்றவாளி ஆக்கியிருக்காங்க, அப்படித்தானே? அதத்தான் நாம கண்டுபிடிக்க போறோம். இதுவரைக்கும் குற்றவாளியா இருந்த பாலா நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி இறந்ததும் நிரபராதி ஆயிட்டான். இதுல அவன் குற்றவாளின்றது உண்மையா அல்லது நிரபராதின்றது உண்மையா? அத நாம முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு நாம என்ன பண்ண போறோம்? பாலாவை நேர்ல சந்திக்க போறோம். அவனோட பேச்சு நடவடிக்கைகள்ல இருந்து உண்மையிலேயே அவன் யாரு, நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்க போறோம் என்று காவியா சொல்லிக் கொண்டிருக்க அஞ்சலி தீவிரமாக சிந்தித்து கொண்டிருந்தாள். அஞ்சலி, நீ என்ன யோசிக்கிற? இல்ல, இப்படி குற்றவாளிகள் பின்னாடியே போய் அவங்கள சந்திச்சு பேசி பேசியே எனக்கு வயசாயிடும் போல. எப்போ எனக்கான என்னவனை பார்க்க போறனோ அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்று அஞ்சலி சொன்னதும் காவியா அவளிடம் நெருங்கி வந்தாள். அவள் கைகளை பிடித்து கொண்டு சொன்னாள், வாய்ப்பில்ல ராஜா என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். அஞ்சலி கோபமும் வருத்தமும் கலந்து அவளை பார்த்து கொண்டே நின்றாள். அவர்களின் அறையிலிருந்து காவியா சொன்னாள், அப்படியே சில மாதிரி நிக்காம சீக்கிரம் கிளம்பு, பாலாவை பார்க்க போகணும் என்று காவியா சொன்னதும், எல்லாம் என் நேரம். எங்க அம்மா அப்பவே சொன்னுச்சு, இந்த வக்கீல் வேலையெல்லாம் உனக்கு வேண்டான்னு. நான் கேட்டனா இப்ப அனுபவிக்கிறேன் என்று அஞ்சலி முணுமுணுத்தாள். என்ன அங்க முணுமுணுப்பு? சத்தமா சொல்லு. ஒன்னும் இல்ல, உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட வக்கீலா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சரி சரி, அப்புறமா பெருமைப்படலாம், முதல்ல கிளம்பு என்று காவியா சொன்னதும் அஞ்சலி உள்ளே சென்றாள். இருவரும் பாலாவை சந்திக்க கிளம்பினார்கள். தாம்பரத்தில் புதிதாக கட்டப்பட்ட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு அது. அதில் செகண்ட் ஃப்ளோரில் 23ஆம் நம்பர் வீட்டில் பாலா இருப்பதாக தெரிந்து கொண்டார்கள். உடனே அங்கே சென்று கதவை தட்டினார்கள். வெள்ளை சட்டையும் கைலியும் அணிந்து கொண்டு வந்து கதவை திறந்தான் பாலா. அவனுக்கு காவியா அஞ்சலியை ஏற்கனவே தெரியும். பலமுறை நீதிமன்றத்தில் அவர்களை பார்த்திருக்கிறான். அதனால் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டான். அவர்களை பார்த்ததும் புன்னகை ததும்ப வரவேற்றான். அவர்களை உள்ளே அழைத்து சோஃபாவில் உட்கார சொன்னான். எதிரே உள்ள மற்றுமொரு சோஃபாவில் அவன் உட்கார்ந்தான். பின் அவர்களை பார்த்து சொன்னான், மேடம், நீங்க என்ன தேடிக்கிட்டு வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஒரே நாள்ல நான் உலக ஃபேமஸ் ஆயிட்டேன். நிறைய பேரு பேட்டி எடுக்க வராங்க. பேசாம நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க என்று பாலா பேச பேச காவியாவுக்கும் அஞ்சலிக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. செய்யாத தவறுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இப்படியா இருப்பான், இப்படியா பேசுவான் என்று அஞ்சலி யோசித்தாள். கொலை செஞ்சிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி சாரோட கடிதம் வீடியோன்னு சொல்லி வெளியில வந்துட்டு என்ன எகத்தாளமா பேசுறான் பாரு என்று காவியா சிந்தித்தாள். பின் பாலாவை பார்த்து சொன்னாள், ரெட்ட கொலை வழக்குல குற்றவாளின்னு தீர்ப்பு வழங்கப்பட்டு சிறையில இருந்தவர் நீங்க, ஞாபகம் இருக்கா என்று காவியா கேட்டதும் பாலாவின் முகத்தில் தெரிந்த புன்னகை ஒரு நிமிடம் மறைந்தது. அஞ்சலி கேட்டாள், உங்களுக்கு ஏதாவது குற்ற உணர்வு இருக்கா? இல்ல வெளியில வந்துட்ட நிம்மதி இருக்கா? இல்ல செய்யாத குற்றத்துக்கு தண்டனை கிடைச்சத நினைச்சு கோபமா இருக்கா என்று அஞ்சலி கேட்டதும் பாலாவின் முகத்தில் மீண்டும் புன்னகை ஒட்டி கொண்டது. கோபம், வருத்தம், நிம்மதி, குற்ற உணர்வு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு. இப்போ நான் வசதியா நல்லா இருக்கேன், அவ்வளவுதான் என்று பாலா சொன்னதும் காவியா அந்த வீட்டை சுற்றி பார்த்தாள். புதிய ஃப்ரிட்ஜ், எல்இடி டிவி,
புது பிராண்டட் சோஃபா செட் என்று எல்லா உயர்வகை பொருட்களும் இருந்தது. ஜெயிலில் இருந்து வந்தவன் வீடு போல் அது இல்லை. காவியாவும் அஞ்சலியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் அஞ்சலி பாலாவை பார்த்து நேரடியாக கேட்டாள், எல்லா பொருட்களும் புதுசா இருக்கே, உங்களுக்கு ஜெயில இவ்வளவு பணம் கிடைச்சிருக்காதே, இந்த பொருளெல்லாம் வாங்க உங்களுக்கு எங்கிருந்து பணம் வந்தது, ஏது இவ்வளவு காசு என்று அஞ்சலி கேட்டதும் பாலா முதலில் தயங்கினான். பின் சுதாரித்து கொண்டு சொன்னான், என்னுடைய நலம் விரும்பி. அந்த நலம் விரும்பி யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? ஜட்ஜு கிருஷ்ணமூர்த்தி சாரோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நிறைய பேர் என்னை வந்து சந்திச்சு பேசினாங்க. அவரோட தப்பான தீர்ப்பால என்னோட 8 வருஷ வாழ்க்கைய நான் ஜெயிலையே இழக்க வேண்டியதாயிடுச்சுல. அதனால அவர் செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தம் பண்றதா சொன்னாங்க. அதுல ஒருத்தர் தான் இதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஓ, யார் அந்த நண்பர்? அவர் பேரு தெரியுமா? தெரியாது. ஆனா அவரும் ஒரு வக்கீல் தான். பெரிய வக்கீல் ஆபீஸ்ல இருந்து வந்து என்ன சந்திச்சாரு. எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு என்று பாலா சொன்னதும் காவியாவும் அஞ்சலியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் காவியா கேட்டாள், அவர்கிட்ட நீங்க யாரு? எனக்கேன் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்கன்னு கேட்கலையா? கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? என்கிட்ட நீங்க எந்த கேள்வியும் கேட்க கூடாது. உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் சரியா செய்வேன். நீங்க நன்றியோட அமைதியா இருந்தா போதும்னு சொன்னாரு. அதனால நான் மேற்கொண்டு எந்த கேள்வியும் அவர்கிட்ட கேட்கல என்று பாலா சொன்னதும் காவியாவிற்கும் அஞ்சலிக்கும் 2 விஷயங்கள் தெளிவாக புரிந்துவிட்டது. முதல் விஷயம், இந்த பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து உதவி செய்தவரின் பெயர் பாலாவிற்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். தெரிந்திருந்தால் அவர்கள் சொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கலாம். அதனால் தெரியாத மாதிரி பாலா நடிக்கலாம். உண்மையிலேயே தெரியாது என்றால் அவர்கள் பாலாவை இன்னும் முழுமையாக நம்பவில்லை. அதனால் அவரின் பெயரை அவர்கள் இவனிடம் சொல்லவில்லை. இரண்டாவது விஷயம், அந்த கடிதம், வீடியோ நீதிபதியே குற்றவாளியாக்கிவிட்டது, பாலாவை நிரபராதியாக்கிவிட்டது. அப்படியென்றால் பாலா முக்கிய வில்லன் இல்லை. இதற்கு பின்னால் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பெரிய மனிதர் இருக்கிறார். நீதிபதி கிருஷ்ணமூர்த்தியை குற்றவாளியாக காட்ட பாலாவை அந்த பெரிய மனிதர்தான் பகடைக்காயாக பயன்படுத்தியிருக்கிறார் என்று இந்த 2 விஷயங்களையும் காவியாவும் அஞ்சலியும் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். பின் அங்கிருந்து கிளம்பி அவர்கள் ஆபீஸிற்கு வந்தார்கள். 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற பாலாவின் அந்த பழைய கொலை வழக்கு பற்றி சில தகவல்கள் வேண்டும் என்று சிறையிலும் காவல் நிலையத்திலும் அவர்களுக்கு வேண்டிய ஆட்களிடம் அஞ்சலி கேட்டிருந்தாள். அவர்கள் மூலம் பல முக்கிய இன்ஃபர்மேஷன்ஸ் அவளுடைய மெயிலுக்கு வந்திருந்தது. அதனை பார்த்தாள். 2017ஆம் ஆண்டு பாலா கேஸ் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் லாக்கரில் இருந்து இரத்தக்கரை படிந்த சட்டை, செயின் எல்லாம் 3 மாதத்திற்கு காணாமல் போயிருந்தது. மீண்டும் கேஸ் ட்ரையல் வரும் முதல் நாள் அன்று அனைத்து ஆதாரங்களும் மாயமாக லாக்கருக்கு வந்துவிட்டது என்று ஒரு மெயில் வந்திருந்தது. அதனை பார்த்ததும் அஞ்சலியும் காவியாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் அஞ்சலி சொன்னாள், அப்போ கேஸ் ட்ரையல் வரதுக்கு முதல் நாள் தான் எவிடன்ஸ மாத்தி வச்சிருக்காங்க. எனக்கு அப்படி தோணல. வேற எப்படி தோணுது? அன்னைக்கு தான் இந்த ஆதாரத்தை உருவாக்கியிருக்காங்கன்னு தோணுது. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, பாலா கேஸ்ல இருந்த ஃபாரன்சிக் ஆபீசர் யாரு என்னன்னு விசாரி. அவரை நேர்ல பார்த்து பேசிட்டு வருவோம். அப்போ நாம துபாய்க்கு தான் போகணும். துபாய்க்கா? ஆமா, அவரை போன வருஷம் துபாய்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. சுத்தம். ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப அவரும் இங்க இல்ல. இந்த சூழ்நிலையில உண்மையை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப கஷ்டம். நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்லவா? நீ முதல்ல ஐடியாவை சொல்லு. அது சூப்பரா இல்லையான்னு நான் சொல்றேன். நாம துபாய்க்கு போனா என்ன என்று அஞ்சலி கேட்டதும் காவியா அவளை ஆச்சரியமாக பார்த்தாள். வாட்? ஆமா காவியா, நாம துபாய்க்கு போய் அந்த ஆபீசரை நேர்ல பார்த்து விசாரிக்கலாம். அப்படியே கொஞ்ச நாள் இருந்துட்டு எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டு வரலாம் என்று அஞ்சலி சொல்ல சொல்ல காவியா முறைக்க ஆரம்பித்தாள். இல்ல காவியா, இங்க என் டேஸ்டுக்கு ஏத்த ஆளு கிடைக்க மாட்றான். அதான் துபாயில 7 கடல் தாண்டி போனாலும் உனக்கு காதல் செட் ஆகாது. காவியா, சாபம் கொடுக்காத, நான் பாவம் இல்லையா என்று அஞ்சலி சொன்னதும் காவியா வேகமாக எழுந்தாள். அவளை தடுத்து நிறுத்தி அஞ்சலி கேட்டாள், சரி, என் விஷயத்தை விடு. நாம துபாய்க்கு போய் அந்த ஆபீசரை பார்த்து பேசிட்டு வரலாமா? எப்படி என் ஐடியா? ஸ்டூபிட் ஐடியா என்று சொல்லிக்கொண்டே போர்டு முன்பு சென்றாள். அதில் எழுத ஆரம்பித்தாள்.
2017ஆம் ஆண்டு நடந்த வழக்கில் பாலா குற்றவாளி இல்லை என்று நீதிபதி கிருஷ்ணமூர்த்திக்கு தெரிய வருகிறது. போலியான ஆதாரங்கள் மூலம் பாலா குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்கிறான் என்ற உண்மையை அவர் கண்டுபிடிக்கிறார். அடுத்து என்ன நடக்கும் என்று எழுதினாள். உடனே அஞ்சலி அந்த வழக்கை ரீஓபன் பண்ண அல்லது ஆதாரங்களை சமர்ப்பிக்க முடிவெடுத்திருப்பார் என்று எழுதினாள். அப்படி அந்த வழக்கை ரீஓபன் செய்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று காவியா எழுதினாள். உண்மையான குற்றவாளி தண்டிக்கப்பட்டிருப்பான் என்று அஞ்சலி எழுதினாள். ஆனால் அதற்குள் நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி கொல்லப்பட்டார் என்று காவியா எழுதினாள். எழுதிய அனைத்தையும் மீண்டும் படித்து பார்த்தார்கள். அதிலிருந்து 2017ஆம் ஆண்டு நடந்த இரட்டை கொலை வழக்கிற்கு காரணமான பெரிய மனிதர்தான் நீதிபதி கிருஷ்ணமூர்த்தியின் மரணத்திற்கும் காரணம் என்று இருவரும் புரிந்து கொண்டார்கள். பின் அவர்கள் ஆபீஸ் அறையில் இருக்கும் போர்டில் நீதிபதி கிருஷ்ணமூர்த்தியின் புகைப்படத்தை பின் செய்தாள். அவருக்கு கீழ் அந்த கடிதம் வீடியோ பதிவு புகைப்படங்களை வலது இடதாக பின் செய்தாள். அந்த வீடியோ புகைப்படத்திற்கு கீழ் ஏஐ என்ற எழுத்துள்ள பேப்பரை பின் செய்தாள். அந்த கடிதத்திற்கு கீழ் பாலாவின் புகைப்படத்தை பின் செய்தாள். அதற்கு கீழ் பணம், லக்ஸரி லைஃப் புகைப்படத்தை பின் செய்தாள். எல்லாவற்றையும் ஒரு நூல் மூலம் ஒன்று சேர்த்தாள். பின் அஞ்சலியை பார்த்து சொன்னாள், பாலா ஜெயிலிருந்து விடுதலை ஆகிறதுல யாருக்கு என்ன நன்மை? நீதிபதி கிருஷ்ணமூர்த்திக்கு என்ன உண்மை தெரிஞ்சிருக்கும். அதை சொல்லாம இருந்தா யாருக்கு அதிக லாபம் கிடைக்கும்? ஏஐ தொழில்நுட்பம் மூலம் ஜட்ஜு பேசுற மாதிரி ஒரு வீடியோவை ஏன் உருவாக்குனாங்க? எப்படி, எங்க உருவாக்குனாங்க? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சா குற்றவாளிய கண்டுபிடிச்சிடலாம் என்று காவியா சொன்னதும் அஞ்சலி அந்த போர்டை பார்த்தாள். பின் கேட்டாள், அப்போ துபாய்க்கு போகாமலே இந்த கேஸ ஜெயிச்சிடலாம்னு சொல்றியா என்று அஞ்சலி கேட்டதும் காவியா இடுப்பில் கை வைத்து அவளை முறைத்து பார்த்தாள். சாப்டர் 4. மறுநாள் காலை 11 மணிக்கு காவியாவும் அஞ்சலியும் நுங்கம்பாக்கத்தில் இருக்கும் ஒரு அலுவலகத்திற்கு வந்தார்கள். அந்த அலுவலகத்தின் உரிமையாளர் பெயர் மாயா ஸ்ரீனிவாசன். அவள் முன்பு அரசாங்க சைபர் கிரைம் குழுவில் வேலை பார்த்தவள். மிகவும் திறமையான அனுபவம் வாய்ந்தவள். இப்பொழுது சைபர் கிரைம் வேலையை சொந்தமாக செய்து வருகிறாள். அட்வான்ஸ்டு டிஜிட்டல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் தேவைப்படும் பாதிக்கப்பட்ட அப்பாவி ஏழை மக்களுக்கு தனது நிறுவனம் மூலம் உதவி செய்து வருகிறாள். மாயா நேரடியாக அரசாங்கத்தில் வேலை பார்க்கவில்லை. ஆனால் அன்அபிஷியலாக வேலை பார்த்தவள். இப்படி அரசாங்கத்துக்கு உதவியாக மறைமுகமாக வேலை பார்ப்பவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அவர்கள் சாதாரண மக்களைப் போல் மக்களோடு மக்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களை போலீஸ் அதிகாரிகளுக்கும் வக்கீல்களுக்கும் பிரைவேட் டிடெக்டிவ் பர்சன்ஸுக்கும் நன்றாக தெரியும். இப்படி அன்அபிஷியலாக சென்னையில் அரசாங்கத்திற்காக வேலை பார்ப்பவர்களுக்கு என்று ஒரு குரூப் இருக்கிறது. அதற்கு சென்னைஸ் அண்டர் கிரவுண்ட் லீகல் சர்க்கிள்ஸ் என்று பெயர். அந்த குரூப்பில் மாயாவிற்கு ஒரு செல்ல பெயர் இருக்கிறது, தி ஃபயர்வால். ஒரு சிஸ்டத்தை ஹேக்கர்ஸ்களிடமிருந்து ஃபயர்வால் காப்பாற்றும். அதுபோல் டிஜிட்டல் ஆதாரங்களில் மறைந்திருக்கும் பொய்களை டீகோட் செய்வதன் மூலம் மாயா உண்மையை பாதுகாக்கிறாள். அப்பேற்பட்ட மாயாவை சந்திக்கத்தான் காவியாவும் அஞ்சலியும் வந்திருக்கிறார்கள். காவியாவையும் அஞ்சலியையும் பார்த்ததும் மாயா எழுந்து அவர்களை வரவேற்றாள். பின் இருவரும் நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி கேஸ் பற்றிய அனைத்து விவரங்களையும் சொன்னார்கள். பின் நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி பேசிய வீடியோவை மாயாவிடம் காட்டி அஞ்சலி கேட்டாள், இந்த வீடியோ உண்மையான வீடியோவா அல்லது ஃபேக்கா கிரியேட் பண்ணப்பட்டதான்னு பார்த்து சொல்ல முடியுமா என்று அஞ்சலி கேட்டதும் அந்த வீடியோவை மாயா நன்றாக உன்னிப்பாக கவனித்தாள். பின் சொன்னாள், பார்க்கறதுக்கு உண்மையான வீடியோ மாதிரியே இருக்கு, ஆனா உண்மையான வீடியோ இல்ல என்று சொல்லிவிட்டு ஒரு டிரைவை அவளது லேப்டாப்பில் சொருகினாள். ஒரு சில நிமிடங்களில் அந்த டிரைவில் இருந்த சாஃப்ட்வேர் வேலை செய்ய ஆரம்பித்தது. அவளுடைய ஸ்கிரீன் முழுவதும் கோட்ஸ், வேவ் ஃபார்ம் என்று தெரிய ஆரம்பித்தது. பின் சிறிது நேரத்தில் நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி பேசிய வீடியோ தனியாகவும் குரல் தனியாகவும் பிரிக்கப்பட்டது. வீடியோவை ஃப்ரேம் பை ஃப்ரேமாக இமேஜாக பிரித்தாள். குரலையும் தனித்தனியாக பிரித்தாள். பின் அந்த இமேஜ்களை பெரிதாக்கினாள். காவியா அஞ்சலியை பார்த்து சொன்னாள், பாத்தீங்களா, இந்த வீடியோல இருக்கிற நீதிபதியோட கண்கள் அந்த அறையில உள்ள ஒளிய பிரதிபலிக்கல. அப்படின்னா
அதாவது உண்மையா வீடியோ எடுக்கப்பட்டிருந்தா அந்த அறையில உள்ள ஒளி அந்த நபரோட கண்களை பட்டு ரெஃப்ளெக்ஷன் ஆகும். ஆனா இங்க அப்படி இல்ல. அப்படின்னா இது ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ என்று மாயா சொன்னதும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். மாயா மேலும் சொன்னாள், இந்த வீடியோ GAN பேஸ்டு ஏஐயால் உருவாக்கப்பட்ட வீடியோ என்று மாயா சொன்னதும் அஞ்சலி தலையை சொரிந்தாள். அவளின் நடவடிக்கையில் இருந்து தான் சொன்னது அவளுக்கு புரியவில்லை என்று மாயா புரிந்து கொண்டாள். லேசாக புன்னகைத்து கொண்டு சொன்னாள், GAN அப்படின்னா ஜெனரேட்டிவ் அட்வர்சரியல் நெட்வொர்க். இது ஒரு அட்வான்ஸ்டு ஏஐ சிஸ்டம். இது யதார்த்தமா பார்க்கறதுக்கு உண்மை மாதிரியே இருக்கக்கூடிய போலி வீடியோக்கள், போலி முகங்களை உருவாக்கக்கூடிய ஏஐ என்று மாயா சொன்னதும் காவ்யாவிற்கும் அஞ்சலிக்கும் பேரு அதிர்ச்சியாக இருந்தது. ஓ மை காட் என்று காவ்யா சொன்னதும் மாயா மேலும் சொன்னாள், இந்த வீடியோவை உருவாக்குன ஆளு பயங்கர ஏஐ டெக்னாலஜி தெரிஞ்ச நபரா இருக்கணும். நீதிமன்றத்துல கிருஷ்ணமூர்த்தி சார் பேசின வீடியோவை பயன்படுத்தி இந்த வீடியோவை உருவாக்கியிருக்காங்க என்று மாயா சொன்னதும் அஞ்சலி கேட்டாள், அப்போ குரலும் அவரோட உண்மையான குரல் இல்ல அப்படித்தானே? ஆமா, வாய்ஸ் குளோனிங் சாஃப்ட்வேர் பயன்படுத்தி ஆடியோவை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ மட்டும் இல்ல, ஆடியோவும் டூப்ளிகேட் தான். அதுல இருக்கிறது உண்மையான நீதிபதி கிருஷ்ணமூர்த்தியும் இல்ல, குரலும் அவரோடது இல்ல என்று மாயா சொன்னதும் இருவரும் இமைக்காமல் அப்படியே சிலை போல் உட்கார்ந்திருந்தார்கள். பின் அஞ்சலி கேட்டாள், இத ஒரு சாதாரண ஆள் செய்ய முடியுமா? கண்டிப்பா முடியாது. இத செய்ய ஏஐ டெக்னாலஜியை கரைச்சு குடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்ல, ஹை ரெசல்யூஷன் வீடியோ, INGPS எல்லாம் தேவைப்படும். அதை விட நேரம் அதிகமா தேவைப்படும். எல்லா டெக்னாலஜி வசதிகளும் எக்யூப்மெண்ட்ஸும் இருந்தா மட்டும்தான் இத உருவாக்க முடியும் என்று மாயா சொன்னதும் காவ்யா சொன்னாள், கரெக்ட். ஆனா இந்த வீடியோவை உருவாக்க அவங்களுக்கு இது மட்டும் பத்தாது. நீதிமன்றத்துல கிருஷ்ணமூர்த்தி சார் பேசின வீடியோவும் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. அப்போ நீதிமன்றம் மூலமா தான் அந்த வீடியோவை அவங்க வாங்கியிருக்காங்க என்று காவ்யா சொன்னதும் அஞ்சலி கேட்டாள், லெக்சிபைட் டெக்னாலஜிஸ் மாதிரி ஏதாவது நிறுவனம் இதுல சம்பந்தப்பட்டிருக்குமா? கரெக்ட் அஞ்சலி. ஏஐ பிளஸ் நீதிமன்ற அமைப்புகளோடு பணிபுரியும் ஒரு தனியார் சட்ட தொழில்நுட்ப நிறுவனம் தான் லெக்சிபைட் டெக்னாலஜிஸ். அவங்க இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு என்று காவ்யா சொன்னதும் மாயா சொன்னாள், வேலிட் பாயிண்ட். லெக்சிபைட் இஸ் எ பிரைம் சஸ்பெக்ட். ஏன்னா அவங்களால ஈஸியா நீதிமன்ற வீடியோக்களை அசஸ் பண்ண முடியும். டீப் ஃபேக் வீடியோக்களை உருவாக்கக்கூடிய எல்லா ஏஐ வசதிகளும் அவங்க கிட்ட இருக்கு என்று மாயா சொன்னதும் காவ்யாவும் அஞ்சலியும் எழுந்தார்கள். மாயாவிடமிருந்து அந்த வீடியோ ஃபேக் தான் என்ற ஆதாரத்தை வாங்கி கொண்டார்கள். பின் அவளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார்கள். சென்னையின் தொழில்நுட்ப உலகத்தில் லெக்சிபைட் டெக்னாலஜிஸ் ஒரு வளர்ந்து வரும் நட்சத்திரம். அது ஒரு பவர்ஃபுல் பிரைவேட் டெக் கம்பெனி. சமீபத்தில் உயர் நீதிமன்றத்தோடு ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள். அதாவது அவர்கள் சட்ட அமைப்புடன் அதிகாரப்பூர்வமாக இணைந்து பணியாற்றுவதற்கான ஒரு ஒப்பந்தம். அவர்களின் வேலை என்னவென்றால் நீதிமன்றத்தில் நடக்கும் நிகழ்வுகளுக்கான வீடியோக்களை எளிதாக அசஸ் பண்ணுவது, டிஜிட்டல் எவிடன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஒரு வீடியோ ஆதாரம் வந்தால் அது உண்மையானதா ஃபேக்கானதா என்று கண்டுபிடிப்பது, இதுதான் இவர்களின் வேலை. இவர்களால் டீப் ஃபேக் வீடியோவை உருவாக்க முடியும், டிஜிட்டல் எவிடன்ஸை மேனிபுலேட் செய்ய முடியும். இவர்கள் உயர் நீதிமன்றத்துடன் இணைந்து பணியாற்றுவதால் யாரும் இவர்களை சந்தேகிக்கவோ அல்லது இவர்களின் செயல்களை சரிபார்க்கவோ மாட்டார்கள். இவர்கள் நீதிமன்றத்தோடு அதிகாரப்பூர்வமாக பணிபுரிவதால் நீதிபதி கிருஷ்ணமூர்த்தியின் காட்சிகள் போன்ற உண்மையான நீதிமன்ற அறை வீடியோக்களை இவர்களால் எளிதாக அசஸ் செய்ய முடியும். அதேபோல் போலி வீடியோக்களை எளிதாக ஏஐ தொழில்நுட்பம் மூலம் உருவாக்க முடியும். இதனால்தான் மாயாவிடம் பேசிய பிறகு காவ்யாவுக்கும் அஞ்சலிக்கும் இந்த லெக்சிபைட் டெக்னாலஜிஸ் மேல் சந்தேகம் வந்தது. பின் காவ்யா அவளின் செல்போனை எடுத்து லெக்சிபைட் டெக்னாலஜி ஆபீஸுக்கு போன் செய்தாள். ஹலோ, நாங்க ஏஐ டெக்னாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் பண்றோம். அதுக்கு உங்க ஆபீஸை ஒரு தடவை நேர்ல பார்க்க ஆசைப்படுறோம். எங்களுக்கு அனுமதி கிடைக்குமா என்று கேட்டாள். மறுமுனையிலிருந்து அனுமதி கிடைத்ததும் ரொம்ப தேங்க்ஸ், நாங்க உடனே வரோம் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள் காவ்யா. பின் அஞ்சலி கேட்டாள், நாம ஏஐ டெக்னாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னு ஏன் பொய் சொன்ன? உண்மையை சொல்லியிருக்கலாமே.
உண்மைய நாம சொல்லியிருந்தா நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி சாரோட கேஸ்ல நடந்த உண்மைய நாம கண்டுபிடிக்க முடியாது. நாம லாயர்ஸ்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் அவங்க எல்லா உண்மையும் மறைச்சிருவாங்க. கரெக்ட். நீ சொல்றது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரி வா கிளம்பலாம் என்ற அஞ்சலி சொன்னதும் இருவரும் அங்கிருந்து லெக்சிபைட் டெக்னாலஜிஸ் நோக்கி சென்றார்கள். லெக்சிபைட் இஸ் எ மாடர்ன் ஹைடெக் பிரைவேட் கம்பெனி. பார்க்க மிக அழகாக நேர்த்தியாக இருந்தது. இங்கு இளைஞர்கள் தானே அதிகமாக வேலை பார்க்கிறார்கள். ரகசியமான ஆபத்தான ஏதோ ஒன்று அங்கு நடப்பது போல் எல்லோரும் ஒரே மாதிரியான உடைகளை அணிந்திருந்தார்கள். சினிமாவில் தொழில்நுட்ப சூழல்களில் கோடிங், ஹேக்கிங் அல்லது சைபர் பாதுகாப்பில் வேலை பார்ப்பவர்கள் அனைவரும் ஒரே மாதிரி உடை அணிந்திருப்பார்களே, அதுபோல் இங்கும் எல்லோரும் ஒரே மாதிரி உடை அணிந்திருந்தார்கள். உண்மையான சட்ட பணிக்கும் சட்ட விரோத வேலைக்கும் ஏஐ அடிப்படையிலான உள்ளடக்கத்தை உருவாக்குவதற்கான திறன்கள் மற்றும் கருவிகள் அங்கு அதிகமாக இருந்தது. காவியாவும் அஞ்சலியும் அந்த நிறுவனத்திற்குள் சென்றார்கள். எல்லாவற்றையும் கவனமாக பார்த்து கொண்டே சென்றார்கள். அப்பொழுது லாபியில் அந்த நிறுவனத்தின் ரெப்ரசன்டேட்டிவ் அரவிந்த் நின்று கொண்டிருந்தான். அவர்களை வரவேற்று டெமோ லேப் இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றான். அங்குள்ள ஒரு ஏஐ டூலை காண்பித்து சொன்னான். இதுதான் எங்களுடைய முதல் நிறுவனம். இதோட பேரு லெக்ஸி விஷன். சிசிடிவி, வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ், லீகல் டாக்குமெண்ட்ஸ்ல உள்ள முரண்பாடுகளை கண்டறிய இந்த ஏஐ டெக்னாலஜியை தான் நாங்க பயன்படுத்துறோம். இத வச்சு நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கப்படுற வீடியோ ஆதாரம் உண்மையானதா போலியானதான்னு எங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் என்று அரவிந்த் சொன்னதும் அஞ்சலி கேட்டாள். அப்படின்னா இத வச்சு ஃபேக் லீகல் ஃபுட்டேஜை உருவாக்க முடியும் அப்படித்தானே என்ற அஞ்சலி கேட்டதும் அவன் முகத்தில் தெரிந்த மாறுதல்களை அவர்கள் கவனித்தார்கள். பின் அரவிந்த் சுதாரித்து கொண்டு சிரித்து கொண்டே சொன்னான். நீங்க அதிகமா ஓடிடில கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் படமா பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சிரித்தான். அவன் இதனை சாதாரண நகைச்சுவை கான்வர்சேஷனாக மாற்ற முயற்சி செய்தான். ஆனால் அவன் கண்களில் உள்ள பதட்டம் அவன் உண்மையை மறைக்கிறான் என்று அவர்களுக்கு காட்டி கொடுத்து விட்டது. பின் இருவரும் அரவிந்திற்கு சந்தேகம் வராத அளவிற்கு பேசிவிட்டு அந்த நிறுவனத்தை சுற்றி பார்த்துவிட்டு கிளம்பினார்கள். இருவரும் காரில் பேசிக்கொண்டே வந்தார்கள். காவியா சொன்னாள், அவன் பொய் சொல்றான். ஆமா, ஆனா அவன் மெயின் வில்லன் மாதிரி தெரியல. கரெக்ட். அவனுக்கு ஏதோ ஒன்னு தெரிஞ்சிருக்கு, அத மறைக்கிறான். ஒன்னு அவனுக்கு சொல்லக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கலாம், இல்ல வேற யாரையோ காப்பாத்த சொல்லாம இருக்கலாம். இதுல இருந்து இப்போ நமக்கு தெளிவா தெரிஞ்ச பாயிண்ட் ஒன்னே ஒண்ணுதான். இங்க இருந்துதான் அந்த ஃபேக் வீடியோ உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா யாரு பண்ணாங்கன்னு தான் தெரியல. பாலா ரிலீஸ் ஆகணும். ஆனா நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி அந்த கேஸ ரீஓபன் பண்ணக்கூடாது. அந்த கேஸ் ரீஓபன் ஆகாம பாலா ரிலீஸ் ஆகணும். அப்பதான் ஏதோ ஒரு மிகப்பெரிய குற்றம் வெளியில வராது, குற்றவாளியும் தப்பிக்க முடியும். அதுக்குத்தான் இந்த ஃபேக் வீடியோவை ரெடி பண்ணியிருக்காங்க. கரெக்ட். என்ன குற்றம் வெளியில வரக்கூடாது? யார் அந்த குற்றவாளி? அதுவும் ஃபேக் வீடியோ ரெடி பண்ண தெரிஞ்ச அளவுக்கு டெக்னாலஜி நாலேஜ் உள்ள அந்த குற்றவாளி யாரு? இப்போ நமக்கு இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியணும் என்றாள் அஞ்சலி. பின் இருவரும் வீடு வந்து சேர்ந்தார்கள். இரவு சாப்பாட்டிற்கு பிறகு லேப்டாப்பை ஆன் செய்து கேஸ் ஃபைலை படிக்க ஆரம்பித்தாள் காவியா. அஞ்சலி அவளின் அறைக்கு தூங்க சென்றாள். திடீரென்று லேப்டாப்பில் சில மாறுதல்கள் நடந்தது. அவளின் பிரவுஸ் ஹிஸ்டரி டெலீட் செய்யப்பட்டது. லாகின் ஆன அக்கவுண்ட் தானாக சைன் அவுட் ஆனது. அவள் கேஸ் சம்பந்தமாக எடுத்து வைத்திருந்த நோட்ஸ் அனைத்தும் டெலீட் செய்யப்பட்டது. காவியா அதிர்ந்து போனாள். அப்படியே லேப்டாப்பை வெறித்து பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். யாரோ அவளின் லேப்டாப்பை ஹேக் செய்து விட்டார்கள். வேகமாக சென்று அஞ்சலியை எழுப்பினாள். அஞ்சலியிடம் விஷயத்தை சொன்னாள். அப்போ அவங்க நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்களா? கிட்டத்தட்ட அப்படித்தான். நாம அவங்கள நெருங்கிட்டோம் என்று காவியா சொன்னதும் அஞ்சலி பிரமித்து போய் உட்கார்ந்திருந்தாள். இருவரும் ஹாலுக்கு வந்து அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள். ஜன்னல் வழியாக மெல்லிய காற்று வந்து அவர்களை வருடியது. நகரமே உறங்கிவிட்டது. ஆனால் இவர்களால் உறங்க முடியவில்லை. இனி இது கொலை வழக்கு மட்டும் இல்லை, உண்மைக்கும் டெக்னாலஜிக்கும் இடையில் நடக்கும் போர் என்பது இருவருக்கும் நன்றாக புரிந்தது. சாப்டர் 5. அன்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கத்திற்கு மாறாக கூட்டமாக இருந்தது.
காரிடரில் மீடியா பீப்புள்ஸ் வரிசையாக மைக்குகளை கையில் வைத்துக்கொண்டு ஏதேதோ அவர்களுக்குள் பேசிக்கொண்டு இருந்தனர். லா காலேஜ் மாணவர்கள் அந்த நீதிமன்றத்தின் இருக்கைகளை நிரப்பியிருந்தார்கள். நீதிபதி கிருஷ்ணமூர்த்தியின் மரணம் ஒரு தேசிய விவாதமாக மாறியிருந்தது. டிவி சேனல்கள், சோசியல் மீடியா அனைத்திலும் நீதிபதி கிருஷ்ணமூர்த்தியின் மரணம்தான் டாக் ஆஃப் த சிட்டியாக இருந்தது. அதற்கு காரணம் 2 பெண்கள். ஆம், நமது காவ்யா, அஞ்சலிதான். வழக்கு முடிந்துவிட்டது என்று நினைத்து எல்லோரும் இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் 2 பேரும் தாக்கல் செய்த பொது மனுதான் இதற்கு காரணம். நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்ற செய்தி காட்டுத்தீ போல் எல்லா இடமும் பரவியது. உண்மையை தெரிந்து கொள்ள எல்லோரும் ஆர்வமாக இருந்தார்கள். காவ்யா அவளின் கருப்பு கோட்டை அணிந்து கொண்டு வந்தாள். அப்பொழுது கருப்பு கோட்டை அணிந்து கொண்டு அஞ்சலி அங்கு வந்தாள். காவ்யாவை பார்த்து கேட்டாள், ரெடியா? யா ஷோர். உண்மையை வெளியில கொண்டு வரதுக்காகத்தானே நாம சட்டம் படிச்சோம், அதுக்காகத்தானே பயிற்சி எடுத்தோம். உண்மை நம்ம பக்கம் இருக்கிற வரைக்கும் நாம பயப்பட வேண்டியதே இல்ல. எஸ் காவ்யா, கிருஷ்ணமூர்த்தி சார் தற்கொலை பண்ணிக்கலைன்னு நாம நிரூபிக்கணும். டெஃபினெட்லி மறைஞ்சிருக்கிற உண்மைய வெளியில கொண்டு வர முயற்சியில அவர் தன்னோட உயிரை இழந்திருக்கிறாருன்னு நாம இந்த உலகத்துக்கு புரிய வைப்போம். எஸ் காவ்யா, அவரோட மரணம் குற்ற உணர்ச்சியால நடந்ததில்ல, உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்காக நடந்த முயற்சியில அவருக்கு ஏற்பட்டதுன்னு நாம எல்லாருக்கும் புரிய வைப்போம் என்ற அஞ்சலி சொன்னதும் இருவரும் நீதிமன்றத்திற்குள் சென்றார்கள். இந்த வழக்கு நீதிபதி கோபிநாத் முன் விசாரணைக்கு வந்தது. இஸ் a strict and serious judge. நீதிபதி கிருஷ்ணமூர்த்தியின் சார்பாக காவ்யாவும் அஞ்சலியும் வாதாடப் போகிறார்கள். எதிர்த்தரப்பில் லெக்சிபைட் டெக்னாலஜி மற்றும் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட பாலாவின் சார்பாக சக்தி வாய்ந்த மூத்த வழக்கறிஞர் பிரகாஷ் வாதாடப் போகிறார். விசாரணை ஆரம்பமானது. காவ்யா அவளின் வாதத்தை தொடங்கினாள். My lord, this is not a suicide case. This is a digital assassination. உயர்திரு கிருஷ்ணமூர்த்தி இறந்த பிறகுதான் ஏஐ பயன்படுத்தி அந்த வீடியோவை உருவாக்கியிருக்காங்க. அதே போல அந்த சூசைட் நோட் அப்படின்னு சொல்லப்படுற கடிதமும் அவர் இறந்து 1.5 மணி நேரத்துக்கு பிறகு உருவாக்கப்பட்டது. இது எல்லாத்துக்கும் எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு என்று காவ்யா சொன்னதும் நீதிபதி கோபிநாத் அவளை ஆச்சரியமாக பார்த்தார். பின் கேட்டார், அப்படின்னா ஒரு பிரபல தொழில்நுட்ப நிறுவனமான லெக்சிபைட் டெக்னாலஜியும் சமீபத்துல சிறையிலிருந்து விடுதலையான பாலாவும் சேர்ந்து நீதிபதி கிருஷ்ணமூர்த்தியோட மரணத்தை ஒரு தற்கொலையா மாத்த முயற்சி பண்ணிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க, அப்படித்தானே என்று அவர் கேட்டதும் காவ்யாவும் அஞ்சலியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இவர் கேட்பதிலிருந்து நீதிபதி கிருஷ்ணமூர்த்தியின் மரணத்தை இவர் இன்னும் கொலையாக கன்சிடர் பண்ணவே இல்லை என்று இருவரும் புரிந்து கொண்டார்கள். பின் அஞ்சலி சொன்னாள், மைலாட், நாங்க கண்மூடித்தனமா அவங்க மேல குற்றம் சுமத்தல. எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. ஃபாரன்சிக் டைம் ஸ்டாம்ப், டெலிட்டட் செக்யூரிட்டி ஃபுட்டேஜ், எ வைப்டு டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் அண்ட் அசஸ் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த சாஃப்ட்வேர் தட் கிரியேட்டட் த வீடியோ என்று அஞ்சலி சொன்னதும் பிரகாஷ் எழுந்து நின்று புன்னகைத்தார். பின் நீதிபதியை பார்த்து சொன்னார், மைலாட், இந்த 2 பொண்ணுங்களும் சேர்ந்து ஓடிடி வெப் சீரிஸுக்கான ஸ்கிரிப்டை இங்க சொல்லிட்டு இருக்காங்க. இங்க சொல்லி நம்ம நேரத்தை வீணடிக்கிறதுக்கு பதிலா நல்ல டைரக்டரா பார்த்து சொன்னா இவங்க கதை படமா வர வாய்ப்பு இருக்கு. இவங்க சொல்றதெல்லாம் ஒரு ஊகத்தின் அடிப்படையில தான். என்கிட்ட இன்னும் பல ஆதாரங்கள் இருக்கு. நான் அதை இங்க சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி ஒரு பென்டிரைவை கொடுத்தார் பிரகாஷ். அந்த பென்டிரைவில் 3 வீடியோ இருந்தது. 3 வீடியோவிலும் நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி வேறு வேறு உடையில் பேசியிருந்தார். 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற இரட்டை கொலை வழக்கை நான் இன்னும் நன்றாக விசாரித்திருக்க வேண்டும், கவனமாக கையாண்டிருக்க வேண்டும். நான் பொதுமக்களின் அழுத்தத்திற்கு அடிபணிந்து அவசரமாக பாலாவை குற்றவாளி என்று அறிவித்து அவனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கிவிட்டேன். அவனின் எதிர்காலத்தை பற்றி நான் நினைக்க தவறிவிட்டேன் என்று நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி பேசிய வீடியோ நீதிமன்றத்தில் ஒளிபரப்பப்பட்டது. 3 வீடியோக்களிலும் அவர் இதையேத்தான் பேசியிருந்தார். இதனை கேட்ட பிறகு நீதிமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய அமைதி நிலவியது. பின் பிரகாஷ் காவ்யாவை பார்த்து வெற்றி புன்னகை பூத்தார். காவ்யா பேச ஆரம்பித்தாள். மைலாட், இது நாங்க எதிர்பார்த்ததுதான் என்று சொல்லிவிட்டு அவளிடம் இருந்த பென்டிரைவை சொருகினாள். வீடியோவை தெளிவாக ஜூம் செய்து காட்டினாள். பின் பேச ஆரம்பித்தாள்.
கண்ணாசைவு மேட்ச் ஆகல. சாதாரணமா ஒரு மனிதர் சராசரியா ஒரு நிமிஷத்துக்கு 15 முதல் 30 முறை கண்களை சிமிட்டுவாங்க. ஆனா இந்த வீடியோவை நல்லா பாருங்க, அவரோட ஐஸ் பிளிங்கிங் ரேட்டு மாறுபடுது. அதே மாதிரி அந்த ரூம்ல இருக்கிற ஒளி அவரோட கண்களை பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகல. வாய்ஸ் ஃப்ரீக்வன்சியும் மாறி மாறி இருக்கு. கன்சிஸ்டண்டா இல்ல. இது ஒரிஜினல் வீடியோ இல்ல. ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட டீப் ஃபேக் வீடியோன்னு இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம் என்று காவியா சொன்னதும் பிரகாஷ் சொன்னார். இது கட்டுக்கதை. மறுபடியும் ஊகத்தின் அடிப்படையில இவங்க பேசுறாங்க என்று பிரகாஷ் சொன்னதும் காவியா சொன்னாள். இது கண்டிப்பா கெஸ் கிடையாது. இதை எங்களால நிரூபிக்க முடியும். அதுக்கு நான் ஒரு முக்கிய சாட்சியை இங்க அழைக்க விரும்புறேன் மயிலாட் என்றாள் காவியா. நீதிமன்றம் அவளுக்கு அனுமதி அளித்தது. மாயா சாட்சி கூண்டில் ஏறினாள். GAN அடிப்படையிலான டீப்ஃபேக் சிஸ்டம்ஸ் வெறும் 10 நிமிட மூலத்தரவை பயன்படுத்தி குரல் மற்றும் முகபாவனைகளை எவ்வாறு குளோன் செய்ய முடியும் என்பதை மக்கள் அனைவருக்கும் புரியும்படி எளிமையாக தெளிவாக விளக்கிச் சொன்னாள் மாயா. அவளின் விளக்கத்தை கேட்ட பிறகு நீதிபதி கோபிநாத் அவளை பார்த்து கேட்டார். அப்படின்னா லெக்சிபைட்டை சேர்ந்த யாராவது இதை உருவாக்கி இருக்கலாம்னு சொல்றீங்களா என்று அவர் கேட்டதும் மாயா ஆம் என்று தலையசைத்தாள். பின் அவர்களின் நிறுவனம் அங்கிருக்கும் சாப்ட்வேர்ஸ் ஏஐ என்ற அனைத்தையும் விரிவாக விளக்கமாக சொன்னாள். அப்பொழுது எதிர்த்தரப்பு வக்கீல் பிரகாஷ் குறுக்கிட முயன்றார். ஆனால் நீதிபதி கோபிநாத் அவரை அமைதிப்படுத்திவிட்டு சொன்னார். சாட்சி தொடரட்டும். பின் தன்னிடம் உள்ள டிரைவை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தாள் மாயா. அதில் உள்ள சாப்ட்வேரை பயன்படுத்தி அந்த வீடியோ லெக்சிபைட் நிறுவனத்தில் இருந்து ஏஐ மூலம்தான் உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நிரூபித்தாள். அதனை பார்த்ததும் நீதிபதி கோபிநாத் உட்பட எல்லோருக்கும் பேரு அதிர்ச்சியாக இருந்தது. எல்லோரும் அப்படியே பிரமித்து போயிருந்தார்கள், காவியா அஞ்சலியை தவிர. பின் அஞ்சலி அவளின் க்ளோசிங் ஸ்டேட்மெண்டை சொன்னாள். மைலாட், இது குற்ற உணர்ச்சியால் நடந்த தற்கொலை இல்ல. உண்மை வெளியில வரக்கூடாதுன்றதுக்காக அவரோட மரணத்தை தற்கொலையா மாத்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அவர் எதுக்காக உயிரை விட்டாரோ அந்த உண்மை வெளியில வந்தே தீரணும். அது மட்டும் இல்ல மைலாட், நாளுக்கு நாள் தொழில்நுட்பங்களோட வளர்ச்சி பெருகிக்கிட்டே போகுது. அத நல்லவங்க நல்லதுக்காக பயன்படுத்தினா நாமும் முன்னேறலாம், நாடும் முன்னேறலாம். ஆனா தவறானவங்க கைக்கு போனா அத தவறான காரியத்துக்கு பயன்படுத்தினா என்னாகும் அப்படின்றதுக்கு இந்த கேஸ் ஒரு எடுத்துக்காட்டு. தொழில்நுட்பத்தை வச்சு இறந்தவங்கள பொய் சொல்ல வைக்க முடியும்னா இது எவ்வளவு பெரிய ஆபத்து. டெக்னாலஜி நம்மள வளர்க்கத்தானே தவிர அழிக்க இல்ல. அதை பயன்படுத்த வேண்டிய முறையில பயன்படுத்தி வெற்றி பெறணும். இப்படி தப்பானவங்க கைக்கு போனா நியாயம் ஜெயிக்காது, நேர்மையானவங்க வெற்றி பெற முடியாது என்று அஞ்சலி சொன்னதும் நீதிபதி கோபிநாத் தனது இருக்கையில் சாய்ந்து உட்கார்ந்தார். வழக்கின் தீவிரம் அவருக்கு புரிய ஆரம்பித்தது. பின் சொன்னார், ஐ வில் ரிசர்வ் ஆர்டர்ஸ். இன்னைக்கு நாம பார்த்த ஆதாரம் ரொம்பவும் முக்கியமானது, மறுக்க முடியாதது. இதை இந்த நீதிமன்றம் ஒருபோதும் புறக்கணிக்காது. விரைவில் இந்த வழக்குக்கு நல்ல முடிவு வரும் என்று சொல்லிவிட்டு எழுந்தார். கோர்ட்டு கலைந்தது. நீதிமன்றத்தில் இருந்து மிகவும் சோர்வுடன் ஆனால் வெற்றி புன்னகையுடன் காவியாவும் அஞ்சலியும் வெளியில் வந்தார்கள். அவர்களை சுற்றி வளைக்க ஊடக கூட்டம் காத்து கொண்டிருந்தது. அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல், அவர்களிடம் சிக்கிக் கொள்ளாமல் காரில் வந்து ஏறினார்கள். பின் அஞ்சலி கேட்டாள், அந்த பிரகாசார பாத்தியா? பார்த்தேன், முகத்துல ஈ ஆடல. அவர்கிட்ட லா பிராக்டிஸ் பண்ணணும்னு நாம எத்தனை நாள் கனவு கண்டிருப்போம். ஆனா அவரு நம்மள அவர் ஆபீஸ்குள்ளேயே விடல. இன்னைக்கு நாம அவரை எதிர்த்து வாதாடுறோம் என்று சொல்லி காலரை தூக்கி விட்டாள் அஞ்சலி. நாம அவரை எதிர்த்து வாதாடல, பொய்ய எதிர்த்து போராடுறோம். ஐயோ அம்மா தாயே, ஆரம்பிச்சிராத. என்னால முடியல, எனக்கு பசிக்குது. ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து வண்டிய நிறுத்து. அதானே பார்த்தேன், இன்னும் வாய திறக்கலையேன்னு. என்ன காவியா இப்படி சொல்லிட்ட? நாம ஓடி ஓடி சம்பாதிக்கிறது எதுக்கு? எல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்குத்தானே என்று அஞ்சலி கேட்கவும், இயற்கை சூழல் நிரம்பிய ஒரு ரெஸ்டாரண்ட் முன் கார் நிற்கவும் சரியாக இருந்தது. இருவரும் உள்ளே சென்று சாப்பிட்டார்கள். சாப்டர் 6. நீதிபதி கிருஷ்ணமூர்த்தியின் பங்களா அது. நிசப்தமாக இருந்தது. எங்கும் தூசி படிந்து இருந்தது. விசாரணையை மீண்டும் ரீஓபன் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டதன் பேரில் கதவில் இருந்த லீகல் சீல் நீக்கப்பட்டு இருந்தது. காவியாவும் அஞ்சலியும் இன்ஸ்பெக்டர் ராஜனோடு அந்த பங்களாவிற்குள் நுழைந்தார்கள். மூவரும் ஒரு இடம் விடாமல் நன்றாக ஆராய்ந்து பார்த்தார்கள். நீதிபதியின் புத்தக அலமாரியில் புத்தகங்கள் நிரம்பி இருந்தது. அதன் மேல் தூசி படிந்து இருந்தது. நீதிபதியின் நாற்காலி அவர்
இறந்த இடத்தில் அப்படியே இருந்தது. அதற்கு பக்கத்தில் இருக்கும் ஜன்னலில் சிலந்தி வளைகட்ட ஆரம்பித்திருந்தது. அப்பொழுது ராஜன் லெதரால் ஆன ஒரு ஃபைலை காவியா மற்றும் அஞ்சலியிடம் கொடுத்தார். பின் சொன்னார், இந்த ஃபைல் புத்தக அலமாரிக்கு பின்னால ஒரு பெட்டியில இருந்தது. ஆனா அத பெட்டின்னு சொல்ல முடியாது, பெட்டி மாதிரி இருந்துச்சு. இந்த கேஸ் ரீஓபன் ஆனதும் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பார்க்க வந்தோம். அப்பதான் இத கண்டுபிடிச்சோம். இது உங்களுக்கு பயன்படும்னு நினைக்கிறேன் என்று ராஜன் சொன்னதும் அந்த ஃபைலை வாங்கி கொண்டாள் காவியா. ஏனோ தெரியவில்லை, ஒரு இனம் புரியாத பதட்டம் அவளுக்குள் இருந்தது. அவள் கை விரல்கள் நடுங்கியது. அதோடு அந்த ஃபைலை ஓபன் செய்தாள். அந்த ஃபைலுக்குள் 3 விஷயங்கள் இருந்தது. ஒன்று, உண்மை விரும்பிகளுக்கு என்ற தலைப்போடு கூடிய ஒரு கடிதம். அடுத்து, சீல் வைக்கப்பட்ட பென்டிரைவ். மூன்றாவது, 2017 பாலாவுக்கு தண்டனை கிடைக்க காரணமாக இருந்த இரட்டை கொலை வழக்கு பற்றிய செய்தித்தாளின் கிளிப்பிங். உண்மை விரும்பிகளுக்கு என்ற தலைப்பில் உள்ள கடிதத்தை பிரித்து அஞ்சலி படிக்க ஆரம்பித்தாள். நான் சில உண்மைகளை வெளிக்கொண்டு வர முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன். அது நடக்க விடாமல் சில பேர் தடுக்கிறார்கள். அதனால் என் உயிருக்கும் ஆபத்து ஏற்படலாம். அப்படி ஏதாவது நடந்துவிட்டால் அந்த உண்மையும் இந்த மண்ணோடு மக்கி போய்விடும். அது நடக்கக்கூடாது. அதற்காகத்தான் நான் இப்படி செய்கிறேன். நான் ஒருபோதும் என் மனசாட்சிக்கு விரோதமாக நடந்து கொண்டதில்லை. என்றைக்குமே நான் நிரபராதியை குற்றவாளியாக தண்டித்ததில்லை. சமீபத்தில் 2017 நடைபெற்ற பாலா வழக்கு பற்றி சில தகவல்கள் எனக்கு கிடைத்தது. அதில் எவிடன்ஸ் எல்லாம் மாற்றப்பட்டுள்ளது, டைம்லைனும் மாற்றப்பட்டுள்ளது என்பது எனக்கு தெரிய வந்தது. அதனால் நான் மீண்டும் அந்த வழக்கை ரீஓபன் செய்ய முடிவெடுத்தேன். ஆனால் நான் அப்படி முடிவு எடுத்து அது விஷயமாக ஒவ்வொரு கட்டமாக நான் முன்னோக்கி போக போக யாரோ என்னை கண்காணிப்பதாக உணர ஆரம்பித்தேன். என்னுடைய மெயில் எல்லாம் டெலீட் செய்யப்பட்டது. என் வீட்டு கேமராக்கள் ஹேக் செய்யப்பட்டது. நான் பெரிய ஆபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு புரிந்துவிட்டது. அதனால் அந்த உண்மை அனைத்தையும் பேசி என் குரலில் பதிவு எடுத்து வைத்திருக்கிறேன். அது அந்த சீல் வைக்கப்பட்ட பென்டிரைவில் இருக்கிறது. இந்த உண்மை வெளிவரும் வரை நான் உயிரோடு இருப்பேனா என்று எனக்கு தெரியாது. நான் மறைந்தாலும் இந்த உண்மை மறையக்கூடாது என்பதற்காகத்தான் இதனை செய்தேன். நீதிபதி ஆர். கிருஷ்ணமூர்த்தி. இதுதான் அந்த கடிதத்தில் இருந்தது. இதனை அஞ்சலி படித்ததும் அந்த பென்டிரைவை எடுத்து காவியா பத்திரப்படுத்தி கொண்டாள். மறுநாள் நீதிமன்றத்தில் நீதிபதி கிருஷ்ணமூர்த்தியின் வழக்கு விசாரணைக்கு வந்தது. காவியாவும் அஞ்சலியும் அந்த கடிதத்தையும் பென்டிரைவையும் கோர்ட்டில் சமர்ப்பித்தார்கள். கையெழுத்து நிபுணரை வைத்து அந்த கடிதம் உண்மையாக நீதிபதி கிருஷ்ணமூர்த்தியால் எழுதப்பட்டதா என்று சோதித்து உறுதி செய்து கொண்டார்கள். பின் அந்த ஆடியோ பதிவை பிளே செய்தார்கள். அதில் மறைந்த நீதிபதி கிருஷ்ணமூர்த்தியின் குரல் ஒலித்தது. நீதிமன்றமே அமைதியாக கவனமாக அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தது. இது கிருஷ்ணமூர்த்தி. இன்று ஜூலை 11 எனக்கு பெயர் குறிப்பிடாமல் அனுப்பப்பட்ட ஃபைல்களை நான் மதிப்பாய்வு செய்தேன். அதன் மூலம் 2017 பாலாவை யாரோ திட்டமிட்டு குற்றவாளி ஆக்கியிருக்கிறார்கள். அதற்கான எல்லா ஆதாரங்களையும் போலியாக உருவாக்கியிருக்கிறார்கள் என்று நான் தெரிந்து கொண்டேன். அதற்கான ஆதாரம் அனைத்தும் அந்த ஃபைலில் உள்ளது. இதற்கு மேல் என்னால் அமைதியாக இருக்க முடியாது. ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. நான் இந்த வழக்கை நாளைக்கு ரீஓபன் செய்ய மனு போடப் போகிறேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் உண்மை வெளிவராமல் போய்விடும். அதற்காகத்தான் நான் இந்த ஆடியோ பதிவை ரெடி செய்தேன். இந்த ஆடியோ நீதிமன்றத்தில் ஒலித்தால் நான் உயிருடன் இல்லை என்று அர்த்தம். நான் இறந்தாலும் உண்மை இறக்கக்கூடாது. இந்த ஆதாரங்களை வைத்து உண்மை வெளியில் வரட்டும். பயமும் பொய்யும் தோற்கட்டும். நீதியும் உண்மையும் வெற்றி பெறட்டும். இதோடு ஆடியோ முடிந்தது. நீதிமன்றம் பின்ட்ராப் சைலண்டாக இருந்தது. யாராலும் எதுவும் பேச முடியவில்லை. பின் நீதிபதி கோபிநாத் சொன்னார், இதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிகிறது. நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி தற்கொலை செய்து கொள்ளவில்லை, கொலை செய்யப்பட்டுள்ளார் என்று நமக்கு தெள்ளத் தெளிவாக புரிகிறது. அதேபோல் நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி பேசியது போல் உருவாக்கிய வீடியோ போலியானது என்பதும் ஊர்ஜிதமாகிறது. அதனால் லெக்சிபைட் டெக்னாலஜியின் செயல்பாடுகளை குறித்து சிபிஐ விசாரணைக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது என்று தீர்ப்பளித்தார்.
நாட்கள் சென்றன. மூத்த வழக்கறிஞர் பிரகாஷ் அந்த வழக்கிலிருந்து விலகினார். பாலாவின் விடுதலை ரத்து செய்யப்பட்டது. அதனால் பாலா தலைமறைவானான். இது அனைத்தும் காவ்யா அஞ்சலியின் சந்தேகத்தை மேலும் அதிகப்படுத்தியது. அன்று நள்ளிரவு. நேரம் 12 மணியை தாண்டியிருக்கும். ஊரே அமைதியாக இருந்தது. ஆனால் காவியாவும் அஞ்சலியும் அவர்களின் அப்பார்ட்மெண்டில் காஃபி குடித்துக்கொண்டே பரபரப்பாக ஃபைல்களை பார்த்து கொண்டு இருந்தார்கள். அஞ்சலி கேட்டாள். வீடியோ, லெட்டர் எல்லாம் போலின்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஆனாலும் கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியலையே. ஏன் கிருஷ்ணமூர்த்தி சார கொன்னாங்க? யாரு கொன்னாங்க? அதுதான் ஆன்சர் தெரிய மாட்டேங்குது. நாம எங்கேயோ எதையோ மிஸ் பண்றோம் என்று சொல்லிக்கொண்டே பக்கத்தில் இருந்த லேண்ட் ட்ரைபியூனல் ரிவ்யூ கான்ஃபிடென்ஷியல் என்ற ஃபைலை திறந்தாள். அதுதான் நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி இறப்பதற்கு முன் கடைசியாக ஹேண்டில் பண்ண கேஸ் டாக்குமெண்ட்ஸோட ஒரு முக்கிய பகுதி. அதனை பார்த்ததும் காவ்யாவின் கண்கள் அகல விரிந்தது. அஞ்சலியை பார்த்து சொன்னாள். இந்த லேண்ட் பேப்பர்ஸ் 2017 இரட்டை கொலை வழக்கோட ப்ராப்பர்ட்டி அட்ரஸோட மேட்ச் ஆகுது. வாட்? அப்படின்னா இது நிலப்பிரச்சனை. இதுதான் எல்லாத்துக்கும் காரணமா? எஸ் என்று சொல்லிக்கொண்டே அவள் பக்கங்களை புரட்டினாள். அப்பொழுது அவள் உண்மையை கண்டுபிடித்தாள். இது இரட்டை கொலை பற்றிய வழக்கு இல்ல, நில அபகரிப்பு பற்றிய வழக்கு. பாலா இதுக்கு பலிகடா ஆயிட்டான். சோ இந்த நிலத்தை அபகரிக்கத்தான் எல்லா வேலையும் நடந்திருக்கு. இந்த உண்மைய நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி சார் கண்டுபிடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, இதுக்காகத்தான் போலியான ஆதாரங்களை உருவாக்கி பாலாவை குற்றவாளி ஆக்கியிருக்காங்கன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் கேஸ ரீஓபன் பண்ண போயிருக்காரு. கரெக்ட். வழக்கு ரீஓபன் ஆனா குற்றம் வெளியில வரும். நில மோசடி எல்லாருக்கும் தெரிய வரும். அதனாலதான் கேஸ் ரீஓபன் ஆகிறத தடுக்க நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி சார அவங்க இப்படி பண்ணிட்டாங்க. ஓகே, அந்த நில மோசடி யாரு பண்ணது? அவர் பேர் என்ன? ரகுநந்தன் வியாஸ், அதாவது ஆர் வியாஸ், சிஇஓ ஆஃப் லெக்சிபைட் டெக்னாலஜிஸ் என்று காவியா சொன்னதும் அஞ்சலி அதிர்ச்சி அடைந்தாள். பின் கேட்டாள். எப்படி சொல்ற? ஆர் வியாஸ் வெளி தோற்றத்துக்கு மக்களை பொறுத்தவரையில அவர் ஒரு டெக் என்டர்பிரனர். ஆனா 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற நில மோசடியில அவரு ஈடுபட்டிருக்காரு. இது இன்னைக்கு வரைக்கும் ரகசியமா இருக்கு. யாருக்கும் தெரியாது. ஒரு கோவில் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை சட்ட விரோதமா கையகப்படுத்தி ஒரு ஷெல் நிறுவனத்துக்கு வித்திருக்காங்க. அந்த ஷெல் நிறுவனத்தோட பேரு வைஜென்ட் ரியாலிட்டி என்று காவியா சொன்னதும் அஞ்சலி வேகமாக லேப்டாப்பை ஆன் செய்து பார்த்தாள். அந்த வைஜென்ட் ரியாலிட்டி இன்னொரு ஷெல் நிறுவனத்துக்கு சொந்தமானது. இப்படியே லிங்க் பிடித்து வந்தால் அது ரகுநந்தனிடம் முடிவடைகிறது. அஞ்சலியும் காவியாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் கிருஷ்ணமூர்த்தி சாரின் டைரியை எடுத்து பார்த்தாள் அஞ்சலி. அதில் அவர் இறப்பதற்கு ஒரு நாள் முன்பு அவர் ஒரு குறிப்பை எழுதி வைத்திருந்தார். மீட்டிங் வைஜன் லேண்ட் ட்ரஸ்ட் ரிவ்யூ கிராஸ் ரெஃபரன்ஸ் பாலா 17 கேஸ். இதனை படித்ததும் அஞ்சலி காவியாவிடம் காட்டினாள். காவியா படித்து முடிக்கவும் அவளது செல்போன் ஒலிக்கவும் சரியாக இருந்தது. மாயா காலிங் என்று வந்தது. போனை அட்டன் செய்து ஸ்பீக்கரில் போட்டாள் காவியா. சொல்லுங்க மாயா. அந்த மளிகை கடைக்காரர் ரெட்ட கொலை வழக்கு இருக்குல்ல, அது ஒரு நில மோசடி சம்பந்தப்பட்டது. அத மறைக்கத்தான் பாலாவை குற்றவாளி ஆக்கியிருக்காங்க. லெக்சிபைட் டெக்னாலஜி சிஇஓ ஆர் வியாஸ் ஒரு கோவிலுக்கு சொந்தமான இடத்தை அபகரிச்சிருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட மளிகை கடைக்காரரையும் அவரோட பொண்டாட்டியையும் கொலை பண்ணிட்டாங்க. அந்த பழிய தூக்கி பாலா மேல போட்டுட்டாங்க. பாலா கேஸ்ல எல்லா ஃபேக் எவிடன்ஸையும் ரெடி பண்ணது லெக்சிபைட் டெக்னாலஜி தான் என்று மாயா சொல்ல சொல்ல காவியாவுக்கும் அஞ்சலிக்கும் திகைப்பாக இருந்தது. பின் காவியா சொன்னாள். ரொம்ப நன்றி. இதுக்கான எல்லா ஆதாரத்தையும் என் மேலுக்கு அனுப்பி வைங்க என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள். பின் அஞ்சலி சொன்னாள். சோ இந்த கேஸ் ரீஓபன் ஆனா தான் மாட்டி போனதான் நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி சார ஆர் வியாஸ் கொலை பண்ணிட்டாரு. அதே சமயம் பாலா மூலம் இந்த உண்மை வெளியில வரக்கூடாதுன்னு அவனையும் விடுதலை பண்ண வச்சு தன்னோட மற்ற இல்லீகல் வேலைக்கு பயன்படுத்திக்கலாம்னு திட்டம் போட்டிருக்காரு. கரெக்ட் அஞ்சலி. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நாம சிபிஐ கிட்ட ஒப்படைக்கணும் என்றாள் காவியா. மறுநாள் அனைத்து ஆதாரங்களையும் காவியாவும் அஞ்சலியும் சிபிஐயிடம் ஒப்படைத்தார்கள். அதற்கு அடுத்த நாள் லெக்சிபைட் சிஇஓ மற்றும் அந்த நிறுவனத்தின் 2 மூத்த டெவலப்பர்களும் கைது செய்யப்பட்டார்கள். அன்று மாலையே தலைமறைவாக இருந்த பாலாவையும் கைது செய்தார்கள். பின் சிபிஐ அதிகாரி பெஞ்சமின் காவியா அஞ்சலியை பார்த்து சொன்னார்.
ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இல்லைனா இவ்வளவு சீக்கிரம் இந்த கேஸை எங்களால சால்வ் பண்ணிருக்க முடியாது. பரவாயில்ல சார். ஜட்ஜ் கிருஷ்ணமூர்த்தி சார் எங்களோட வெல்விஷர். அவருக்கு நாங்க செய்யாம வேற யாரு செய்யறது? குட். அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். சொல்லுங்க சார். எங்க கிட்ட சால்வ் பண்ண முடியாத நிறைய கேஸ் பெண்டிங்ல இருக்கு. உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைனா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா என்று பெஞ்சமின் கேட்டதும் காவியாவும் அஞ்சலியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் இருவரும் சிரித்துக்கொண்டே சொன்னார்கள், நோ அப்ஜெக்ஷன் சார். கதை முடிவுற்றது. இந்த கதை நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.